எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பல்சுவை விருந்தில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கதை ஒரு கிராமத்தில் தான் நடக்குது. ஒரு வணிகர் எப்பொழுதுமே ரொம்ப சுறுசுறுப்பார். காலையில் எழுந்திரிச்சு போனார்னா நைட் அந்த மாதிரி தான் வருவார். அவருடைய தொழிலில் அவர் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பார். இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட்டில் அவருடைய கால் நடக்க முடியாத போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாருன்னா, அவர் அவருடைய தொழில் செஞ்சாகணும் இல்லைங்களா, அதனால் அவர் தொழிலுக்காக அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்காக கழுதையை ஒன்று வாங்கினார். அந்த கழுதை அந்த காலத்துலலாம் கழுதை தான் போக்குவரத்துக்கு பயன்படுத்துவாங்க. அந்த கழுதை ஒரு சோம்பேறி கழுதை மாதிரி இருக்கும். வணிகர் கிழக்கால போக சொன்னால் அது மேற்கால போகும், மேற்கால போக சொன்னால் அது வடக்கால போகும். காலையில் நேரத்தில் போனால் அது மெதுவாக தான் எந்திரிக்கும், சொல் பேச்சே கேட்காது. இப்படியே இருக்குது. ஊர் மக்கள்லாம் நம்ம வணிகர் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பார், ஒரு பர்ஃபெக்டாக இருப்பார். எதுவுமே காலையில் எந்த தொழில் செய்ய போனாலும் காலையில் போனால் கரெக்டாக போவார். ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. கிழக்கால போகிறாரு ஒரு நாளைக்கு மேற்கால போகிறாரு, ஒரு நாளைக்கு சீக்கிரமாக போகிறாரு, ஒரு நாளைக்கு நைட்டு வராரு, ஒரு நாளைக்கு வர்றதே இல்லை. பர்ஃபெக்டே இல்லை அவருடைய வாழ்க்கையில். என்னதான் நடக்குதுன்ட்டு கேட்கறதுக்காக அங்கே இருந்த பொதுமக்கள் அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன வணிகர், ஏன் உங்களுடைய லைஃப் இப்படி ஆயிடுச்சு? காலையில் ஒரு நாளைக்கு நேரத்தில் போகிறீங்க, ஒரு நாளைக்கு சீக்கிரமாக வரீங்க, ஒன்றுமே புரியலையே. ஒரு நாளைக்கு கிழக்கால போகிறீங்க, ஒரு நாளைக்கு மேற்கால போகிறீங்க, என்ன விஷயம், என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த வணிகர் சொல்கிறாரு, முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, இப்போ இந்த கழுதையோட உதவி எனக்கு இப்போ தேவைப்படுது, அதை நம்பியே இருக்க வேண்டியுள்ளது. நாள் பூரா சொல்கிற இடத்துக்கெல்லாம் இது போகிறதே இல்லை, நாம் சொல்கிற எதையும் அது கேட்கறதும் இல்லை. அதுக்காக விட்டுட முடியுங்களா? நமக்கு வேலையாகணும். அதே சமயம் கழுதை கூடலாம் நம்ம மண்ணு கட்ட முடியுங்களா? அதனால் அது எது சொன்னாலும் அதுக்கு விளங்காது. அதனால் நானே கொஞ்சம் மாறிட்டேன். அது இழுப்புக்கெல்லாம் நான் போயிட்டுருக்கேன். அது என்ன எங்கே போதோ அங்கே என்ன வேலை இருக்கோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்கிறாரு. கிழக்கே போனால் அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுக்கிறேன், அது மேற்க போனால் அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது வேகமாக போனாலும் அது ஏற்ப நானும் வேகமாக போகிறேன், அது ஸ்லோவாக போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்லோவாக போகிறேன். அதனால் அது கழுதைக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை. வாழ்க்கை நிம்மதியாக போயிட்டே இருக்குங்க. இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக போக வேண்டுமானால் வீட்டில் அலுவலகத்தில் பல கழுதைகளோட நம்ம பயணம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ அதுக்காக கழுதைகளோட நம்மளால் மல்லு கட்ட முடியுங்களா? அதுக்கு சொன்னாலும் புரியாது, புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டால் நம்ம வேலையும் நடக்கும், நம்ம வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்குது. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பிடித்தமான ஒரு சிறுகதையோட நாளை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.